त्रयोदशः सर्गः। विमानात्थु स संक्रम्य प्राकारं हरियूथपः। हनुमान् वेगवानासीद्यथा विद्युद्गणान्तरे। सम्परिक्रम्य हनुमान् रावणस्य निवेशनात्। अदृष्ट्वा जानकीं सीतामब्रवीद्वचनं कपिः। भूयिष्ठं लोलितालङ्का रामस्य चरता प्रियम्। न हि पश्यामि वैदेहीं सीतां सर्वाङ्गशोभनां। पल्वलानि तटाकानि सरांसि सरितस्तथा। नद्यो नूपवनान्ताश्च दुर्गाश्च धरणीधराः। लोलिता वसुधा सर्वा न तु पश्यामि जानकीम्। इह सम्पातिना सीता रावणस्य निवेशने। आख्याता गृध्रराजेन न च पश्यामि तामहं। किं नु सीताथ वैदेही मैथिली जनकात्मजा. அனுமான் வானரத் தலைவர் புஷ்பக விமானத்திலிருந்து மதில் சுவருக்கு கருமேகங்களுக்கு மத்தியில் ஒரு மின்னலைப் போல் ஒரு தாவு தாவி குதித்தார். ராவணனின் கோட்டையை சுற்றி வந்தும் ஜானகியை கண்டு கொள்ளாமல் அவர் தனக்கே இவ்வாறு பேசிக்கொண்டார். ராமருக்கு என் கடமையை செய்யும் முறையில் நான் லங்கை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். ஆனாலும் அங்கலட்சணங்கள் பொருந்திய வைதேகியை காணவில்லை. குட்டைகள், குளங்கள், ஏரிகள், சிற்றாறுகள், ஆறுகள், தோட்டங்கள், வனங்கள், மலைகள் என்று நாடு முழுவதும் தேடியும் ஜானகியை மட்டும் பார்க்க இயலவில்லை. சம்பாத்தி அந்த கழுகுராஜன் சீதா ராவணனின் நாட்டில் இருப்பதாக கூறினாரே, என்னால் மட்டும் பார்க்க முடியவில்லையே. இப்படி ஒருவேளை அந்த சீதைக்கு, வைதேகிக்கு, மைதிலிக்கு, ஜானகிக்கு நடந்திருக்குமோ? उपतिष्ठेत विवशा रावणं दुष्टचारिणं. क्षिप्रमुत्पततो मन्ये सीतामादाय रक्षसः. बिभ्यतो रामबाणानामन्तरा पतिता भवेत्. अथवा ह्रियमाणाया पतिसिद्धनिषेविते. मन्ये पतितमार्याया हृदयं प्रेक्ष्य सागरं. रावणस्योरुवेगेन भुजाभ्यां पीडितेन च. तया मन्ये विशालाक्ष्या त्यक्तं जीवितमार्यया. उपर्युपरि वा नूनं सागरं क्रमतस्तदा. ராவணனின் துர்நோக்கங்களுக்கு அந்த அபலை பெண் உள்ளாகி இருப்பாளோ? அல்லது ராமபாணங்களிலிருந்து வேகமாக தப்பிச் செல்லும் போது நடுக்கடலில் அவளை அந்த ராட்சசன் தள்ளி இருப்பானோ? இல்லை, இப்படி இருக்குமோ? சித்தர்களின் பாதையில் செல்லும் போது அவள் அந்த மகா சமுத்திரத்தை பார்த்து அச்சத்தில் நெஞ்சு நின்று இறந்திருப்பாளோ? இல்லை, ராவணனின் இரும்பு பிடியை தாங்காமல் அந்த விசால கண்கள் கொண்டவள் உயிர் பிரிந்திருப்பாளோ? ஒருவேளை சமுத்திரத்திற்கு மேலே மேலே செல்லும் போது ராவணனின் பிடியிலிருந்து நழுவிதான் விழுந்திருப்பாளோ? विवेष्टमाना पतिता समुद्रे जनकात्मजा. अहो क्षुद्रेण वानेन रक्षन्ति शीलमात्मनः. अबन्धुर्भक्षिता सीता रावणेन तपस्विनी. अथवा राक्षसेन्द्रस्य पत्नीभिरसिते क्षणा. अदुष्टादुष्टभावाभिर्भक्षिता सा भविष्यति. सम्पूर्णचन्द्रप्रतिमं पद्मपत्रनिभेक्षणं. रामस्य ध्यायति वक्त्रं पञ्चत्वं कृपणागता. हा राम लक्ष्मणेत्येवं हायोध्ये चेति मैथिली. विलप्य बहुवैदेही न्यस्तदेहा भविष्यति. अथवा निहिता मन्ये रावणस्य निवेशने. தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள முயன்ற தபஸ்வினி சீதா தன் இஷ்டமித்திர பந்துக்களிடமிருந்து பிரிந்த சீதாவை ராவணன் கொன்றிருப்பானோ? ராவணனின் தீய எண்ணங்களுடைய மனைவிகள் உத்தம பெண் சீதாவை கொன்றிருக்கலாம் அல்லவா? முழு நிலவு போன்ற முகமும் தாமரை இதழை போல் தோன்றும் கண்களும் கொண்ட ராமரின் மேல் தியானித்துக் கொண்டு அந்த தேவி முக்தி அடைந்திருக்க கூடும். வைதேகி, மிதில ராஜகுமாரி, ராம லக்ஷ்மண அயோத்தியை நினைத்து கொண்டே மரணம் அடைந்திருக்கலாம்.
ராவணனின் மாளிகையில் ஷாரிகா பறவையைப் போல் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறாளோ என்னவோ? नूनं लालप्यते सीता पञ्जरस्थेव शारिका जनकस्य सुता सीता रामपत्नी सुमध्यमा कथमुत्पलपत्राक्षी रावणस्य वशं व्रजेत् विनष्टा वा प्रनष्टा वा मृता वा जनकात्मजा रामस्य प्रियभार्यस्य न निवेदयितुं क्षमम् निवेद्यमाने दोषस्यादनिवेदने कथं नु खलु कर्तव्यं विषमं प्रतिभाति मे अस्मिन्नेवं गते कार्ये प्राप्तकालं क्षमं च किम्. இது என்ன கொடுமை! ஜனகரின் மகள் ராமரின் மனைவி, கொடியுடை கொண்டு தாமரை இதழ்கள் போல் கண்கள் கொண்டவள், ராவணனின் கைகளில் வசப்பட்டாளே. ஜானகி தொலைந்து போயிருந்தாலோ, கண்டுபிடிக்க முடியாமல் போனாலோ, அல்லது இறந்தே போயிருந்தாலோ கூட ராமரிடம் இதை சொல்லவே முடியாது. அவருக்கு அவள் அவ்வளவு பிரியமானவளாயிற்றே. சொன்னாலும் குற்றம், சொல்லாவிட்டாலும் குற்றம். இதை எப்படி பக்குவமாக செயல்படுத்துவது? எனக்கு இந்த காரியம் மிகவும் கஷ்டமானதுவே. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் என் கடமைதான் என்ன, சரியான வழிதான் என்ன என்று மறுபடியும் அனுமான் யோசித்தார். भवेदिति मतं भूयो हनुमान् प्रविचारयन् यदि सीतामदृष्ट्वाहं वानरेन्द्रपुरीमितः गमिष्यामि ततः को मे पुरुषार्थो भविष्यति ममेदं लङ्घनं व्यर्थं सागरस्य भविष्यति प्रवेशश्चैव लङ्काया राक्षसानां च दर्शनं किं मां वक्ष्यति सुग्रीवो हरयो वा समागताः किष्किन्धां समनुप्राप्तं तौ वा दशरथात्मजौ गत्वा तु यदि काकुत्स्थं वक्ष्यामि परमप्रियं न दृष्टेति मया सीता ततस्त्यक्ष्यति जीवितं परुषं दारुणं क्रूरं तीक्ष्णमिन्द्रियतापनम्. சீதா தேவியை பார்க்காமல் நான் வானர நகரிக்கு திரும்பினால் என் முயற்சிகளுக்கு என்ன பலன்? நான் என்ன சாதித்திருப்பேன்? கடல் தாண்டி லங்கைக்குள் நுழைந்து ராட்சசர்களை எல்லோரையும் பார்த்ததும் வீண் முயற்சிதான். நான் கிஷ்கிந்தாவுக்கு போனதும் சுக்ரீவனும் வானரர்களும் தசரதகுமாரர்கள் இருவரும் என்ன சொல்வார்கள்? என் பிரியமான ராமரிடம் போய் என்னால் சீதையை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் தட்சணம் உயிரை விட்டுவிடுவார். அவரால் சீதாதேவியை குறித்து கடோரமான, கொடுமையான, பயங்கரமான, இன்பமளிக்காத வார்த்தைகளை கேட்கவே முடியாது. सीता निमित्तं दुर्वाक्यं श्रुत्वा स न भविष्यति तं तु कृच्छ्रगतं दृष्ट्वा पञ्चत्वगतमानसं भृशानुरक्तो मेधावी न भविष्यति लक्ष्मणः विनष्टौ भ्रातरौ श्रुत्वा भरतोऽपि मरिष्यति भरतं च मृतं दृष्ट्वा शत्रुघ्नो न भविष्यति पुत्रान् मृतान् समीक्ष्याथ न भविष्यन्ति मातरः कौसल्या च सुमित्रा च कैकेयी च न संशयः कृतज्ञः सत्यसन्धश्च सुग्रीवः प्लवगाधिपः रामं तथागतं दृष्ट्वा ततस्त्यक्ष्यति जीवितं दुर्मनां यतिता दीना निरानन्दा तपस्विनी. ராமரை இந்த வேதனையில் பார்க்க சகிக்காமல் தன் உயிரையே ராமருக்கு அர்ப்பணம் செய்த மேதாவி லக்ஷ்மணனாலும் உயிரோடு இருக்க முடியாது. சகோதரர்களின் மரணத்தை குறித்து கேட்டதும் பரதரும் உயிர் தியாகம் செய்து விடுவார். சத்ருக்னனும் பிழைக்க மாட்டார். சகோதரர்கள் எல்லோரும் இறந்த பிறகு அவர்களின் தாய்மார்கள் கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி மட்டும் எப்படி உயிர் வாழ்வார்கள்? ராமர் மரணமடைந்தால் செய் நன்றி மறவாதவரும் சத்தியம் தவறாதவருமான வானர தலைவர் சுக்ரீவன் உயிர் தியாகம் செய்வார். தவப்பெண்ணாகிய ருமையும் தன் கணவன் மரணத்தால் ஏற்படும் சோகத்தால்
தாக்கப்பட்டு மனம் கலங்கி துக்கமடைந்து ஆனந்தம் இழந்து உயிரை விட்டு விடுவார். पीडिता भर्तृशोकेन रुमात्यक्ष्यति जीवितं वालिजेन तु दुःखेन पीडिता शोककर्षिता पञ्चत्वं च गते राज्ञी तारापि न भविष्यति माता पित्रोर्विनाशेन सुग्रीवव्यसनेन च कुमारोऽप्यङ्गदः कस्मात् धारयिष्यति जीवितं भर्तृजेन तु दुःखेन ह्यभिभूतावनौकसः शिरांस्यभिहनिष्यन्ति तलैर्मुष्टिभिरेव च सान्त्वेनानुप्रदानेन मानेन च यशस्विना. தாராதேவி வாலியின் மனைவி. ஏற்கனவே வாலியின் மரணத்தில் மூழ்கி இருப்பவள். சுக்ரீவன் இறந்தால் அவளும் உயிரோடு இருக்க மாட்டாள். தாய் தந்தை மறைந்த புறம் சுக்ரீவனின் மரணத்திற்கு பின் அங்கதனும் உயிரை இழப்பான். வானரர்கள் துக்கத்தில் உள்ளங்கையாலும் முஷ்டியினாலும் தலையில் அடித்துக் கொள்வார்கள். அவர்களின் தலைவரின் இனிமையான பேச்சும் காரியங்களும் பார்த்து பராமரிக்கப்பட்ட வானரர்கள் உயிர் பிரிவார்கள். लालिताः कपिराजेन प्राणां त्यक्ष्यन्ति वानराः नवनेषु न शैलेषु नरिरोधेषु वा पुनः क्रीडामनुभविष्यन्ति समेत्य कपिकुञ्जराः सपुत्रदारा सामात्या भर्तृव्यसनपीडिताः शैलाग्रेभ्यः पतिष्यन्ति समेत्य विषमेषु च विषमुद्बन्धनं वापि प्रवेशं ज्वलनस्य वा उपवासमथो शस्त्रं प्रचरिष्यन्ति वानराः घोरमारोदनं मन्ये गते मयि भविष्यति. இனி வானரர்கள் அவர்களின் தலைவர்களோடு காட்டிலும் மலையிலும் மலை குகையிலும் ஆடவும் மாட்டார்கள், கொண்டாடவும் மாட்டார்கள். அவர்களின் தலைவர் இறந்துவிட்ட சோகத்தால் பீடிக்கப்பட்ட அவர்கள் புத்திரர்கள், மனைவிகள், அமைச்சர்களுடன் கூட மலை முகட்டிலிருந்து கீழே கரடுமுரடான இடங்களில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். விஷம் சாப்பிட்டு தூக்கில் தொங்கி நெருப்பில் இறங்கி கத்தியால் வெட்டிக்கொண்டு உண்ணாநோன்பு மேற்கொண்டு சாகப் போகிறார்கள். அங்கு சீதையை கண்டு கொள்ளாமல் போனால் இக்ஷ்வாகு குலத்திற்கும் வானரர்களுக்கும் நாசம்தான் ஏற்படும். इक्ष्वाकुकुल नाशश्चैव वनौकसां सोऽहं नैव गमिष्यामि किष्किन्धां नगरीमितः न च शक्ष्याम्यहं द्रष्टुं सुग्रीवं मैथिलीं विना मय्य गच्छति चेहस्थे धर्मात्मानौ महारथौ आशयातौ धरिष्येते वानराश्च मनस्विनः हस्तादानो मुखादानो नियतो वृक्षमूलिकः वानप्रस्थो भविष्यामि ह्यदृष्ट्वा जनकात्मजां सागरानुपजे देशे बहुमूलपलोदके चितां कृत्वा प्रवेक्ष्यामि समिद्धमरनीसुतम् उपविष्टस्य वा सम्यग्लिङ्गिनीं साधयिष्यतः. ஆகையால் நான் இங்கிருந்து கிஷ்கிந்தா நகரிக்கு போகவும் மாட்டேன், மைதிலியை பார்க்காமல் சுக்ரீவன் எதிரில் செல்லவும் மாட்டேன். என்னால் இந்த நிலையில் சுக்ரீவனை பார்க்கவே முடியாது. நான் திரும்பி செல்லாமல் இங்கேயே இருந்துவிட்டால் இரு பராக்கிரமசாலி சகோதரர்களும் வானரர்களும் நம்பிக்கையோடு உயிரோடு இருப்பார்கள். ஜானகியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நான் இங்கு வனப்பிரஸ்தத்தில் இருப்பேன். கடலோரத்தில் கிடைக்கும் கிழங்கு, பழம், தண்ணீர் ஏராளமாக இருக்கக்கூடிய இடத்தில் இருப்பேன். ஒரு பெரிய தீயை வளர்த்து அதில் என்னையே அர்ப்பணம் செய்வேன். கடல் அலைகள் என் அஸ்தியை கரைத்துவிடும். அல்லது உண்ணாநோன்பு மேற்கொண்டு உயிர் தியாகம் செய்வேன். இந்த உடலை காக்கைகளும் விலங்குகளும் தின்றுவிடும். ஷரீரம் பக்ஷயிஷ்யந்தி வாயசாஸ்வாபதானி ச இதம் மஹர்ஷிபிர்திருஷ்டம் நிர்யானமிதி மே மதிஹி சம்யகாபக் பிரவேக்ஷ்யாமி நச்சேத் பஷ்யாமி ஜானகீம் சுஜாதமூலா சுபகா கீர்த்திமாலா யசஸ்வினி பிரபக்னா சிரராத்ரீயம் மம சீதாமபஷ்யதः
तापसो वा भविष्यामि नियतो वृक्षमूलिकः नेथः प्रतिगमिष्यामि ताम दृष्ट्वा सितेक्षणां यदीत प्रतिगच्छामि सीता मनदिगम्यताम्. ஜானகியை பார்க்க இயலாமல் நான் சமுத்திரத்திற்குள் புகுந்து ஜலசமாதி அடைவேன். அதுதான் மகர்ஷிகளால் காட்டப்பட்ட உயிரை துறப்பதற்கான வழி. மங்களகரமாக எனக்கு கீர்த்தியை கொடுப்பதாக ஆரம்பித்த இரவு சீதையை காணாமல் இப்பொழுது மொத்தமும் வீணாகிவிட்டது. நான் ஒரு மர அடிவாரத்தில் தபஸ்வியாகி விடுவேன். கருங்கண்ணாளான சீதையை பார்க்காமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். சீதையை காணாமல் திரும்பி போனேனோ அங்கதனுடன் வானரர்கள் எல்லோரும் மாண்டு விடுவார்கள். அங்கதஸ்ஸஹ தைஸ் சர்வைர் வானரைர் ந பவிஷ்யதி விநாசே பகவோ தோஷா ஜீவன் பத்ராணி பஷ்யதி தஸ்மாத் பிராணான் தரிஷ்யாமி த்ருவோ ஜீவித சங்கமஹ ஏவம் பகுவிதம் துக்கம் மனசாதாரயன் முகுஹு நாத்யகச்சத்ததாம் பாரம் शोकस्य कपिकुञ्जरः रावणं वा वधिष्यामि दशग्रीवं महाबलं काममस्तु हृता सीता प्रत्याचीर्णं भविष्यति अथ वैनं समुत्क्षिप्य உபரி சாகரம். ஆனால் உயிரை விட்டு விடுவதில் பல தோஷங்கள் இருக்கின்றன. உயிருடன் இருப்பவன்தான் மங்களம் அனுபவிப்பான். ஆகையால் நான் என் உயிரை விடமாட்டேன். மனதில் அலைபாயும் துர்ச்சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் எழும்ப அந்த வானர சிரேஷ்டருக்கு இதன் முடிவே தெரியவில்லை. அந்த 10 தலையுடைய மகாபலசாலியான ராவணனை கொன்றுவிட்டால் சீதாவை அபகரித்த பாவத்திற்கு தக்க பதிலாக இருக்கும் என்று நினைத்தார். இல்லையானால் அவரை கடலுக்கு அப்பார் இழுத்து சென்று ராமரின் காலடியில் சிவன் காலில் ரிஷபத்தை வைத்தார் போல் வைத்து விடுவேன். ராமாயோபஹரிஷ்யாமி பசும் பசுபதேரிவ இதி சிந்தாம் சமாபன்ன சீதா மனதிகம்யதாம் தியான சோக பரீதாத்மா சிந்தயாமாஸ வானரஹ யாவத் சீதாம் ஹி பஷ்யாமி ராமபத்னீம் யசஸ்வினீம் तावदेतां पुरीं लङ्कां विचिनोमि पुनः पुनः सम्पाति वचनाच्चापि रामं यद्ध्यानयाम्यहम् अपश्यन् राघवो भार्यां निर्दहेत् सर्ववानरान् इहैव नियताहारो वत्स्यामि नियतेन्द्रियः. இவ்விதம் சீதையை காண முடியாமல் அவர் மனம் கவலை கொண்டு ஆழமான சிந்தனைகளாலும் சோகத்தாலும் சூழப்பட்டு ஆஞ்சநேயர் மறுபடியும் யோசிக்கத் தொடங்கினார். ராமரின் பத்னியும் கீர்த்தி வாய்ந்தவருமான சீதையை தேடி கண்டுபிடிக்கும் வரை நான் லங்கையை விட்டு போக மாட்டேன். இந்த லங்கையிலேயே திரும்ப திரும்ப தேடத்தான் போகிறேன். சம்பாதியின் வார்த்தைகளை நம்பி ராகவனை இங்கு அழைத்து வந்திருந்தால் அவர் சீதையை காணாமல் எல்லா வானரர்களையும் கொன்றே இருப்பார். நான் இப்படியே இங்கு ஆகாரத்தையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கப் போகிறேன். அங்கு நரவானரர்கள் யாரும் இறந்து போக மாட்டார்கள். நமத்கிருதே விநஷ்யேயுஹு சர்வே தே நரவானராஹ அசோகவனிகாச்சேயம் திருஷ்யதே யா மகாத்ருமா இமாமதிகமிஷ்யாமி நஹீயம் விசிதா மயா வசூன் ருத்ரான்ஸ்ததாதித்யா நஸ்வினௌ மருதோபி ச நமஸ்கிருத்வா கமிஷ்யாமி ரக்ஷசாம் சோகவர்தனஹ ஜித்வா து ராக்ஷசான் சர்வான் இக்ஷ்வாகுகுலநந்தினீம் சம்பிரதாஸ்யாமி ராமாய யதா சித்திம் தபஸ்வினே சமுஹூர்த்தமிவ த்யாத்வா சிந்தாவக்ரதிதேந்திரியः உததிஷ்டன் மகாதேஜா ஹனுமான் மாருதாத்மஜः. அதோ அங்கு அசோகவனம் தெரிகிறது. நான் அங்கு செல்லப் போகிறேன். இதுவரை நான் அங்கு தேடவில்லை. நான் அஷ்டவசுக்களுக்கு 11 ருத்ரர்களுக்கு 12 ஆதித்யர்களுக்கு 2 அஸ்வினி தேவர்களுக்கு மற்றும் என் தகப்பனாராகிய வாயுவை வணங்கி பிரார்த்தனை செய்து ராட்சசர்களுக்கு துயரத்தை உண்டாக்கப் போகிறேன். ராட்சசர்கள் எல்லோரையும் தோற்கடைத்து சீதாதேவியை இக்ஷ்வாகுகுல நந்தினியை ராமரிடம் கொண்டு சேர்க்கப் போகிறேன்.
இவ்வாறு யோசித்து மனதில் இருக்கும் வருத்தங்களை உதறி தள்ளிவிட்டு ஒரு முறை தியானம் செய்து கொண்டு எழுந்து நின்றார் அனுமான். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமாநிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः சதேभ्यस्तु நமஸ்கிருத்வா சுக்ரீவாய ச மாருதிः दिशः सर्वा समालोक्य ह्यशोकवनिकां प्रति स गत्वा मनसा पूर्वमशोकवनिकां शुभाम् उत्तरं चिन्तयामास वानरो मारुतात्मजः ध्रुवं तु रक्षो बहुला भविष्यति वनाकुला अशोकवनिका चिन्त्या सर्वसंस्कारसंस्कृता. ராமரை, அவருடன் லக்ஷ்மணரை, சீதாதேவியை, ஜனகரின் புதல்வியை, ருத்ரனை, இந்திரனை, யமனை, அனிலனை, சூரிய சந்திரனை, மருத்கணங்களையும் நான் வணங்குகிறேன். என் நமஸ்காரங்கள். இவர்களுடன் அவர் தலைவர் சுக்ரீவனையும் வணங்கிய பின் சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்வையிட்டு அசோகவனத்தின் திக்கில் கிளம்பினார் மாருதி. அங்கு அடைந்ததும் அவர் தன் காரியத்தின் மேல் இன்னொரு முறை சிந்தித்தார். இந்த வனத்தில் ஏராளமான மரங்கள் இருக்கின்றன, நன்றாக பராமரிக்கவும் படுகின்றன. இது ஒரு புனித ஸ்தலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கணித்துக் கொண்டார். ரக்ஷினஸ்சாத்ர விஹிதா நூனம் ரக்ஷந்தி பாதபான் பகவானபி சர்வாத்மா நாதிக்ஷோபம் பிரவாதி வை சங்ஷிப்தோயம் மயாத்மா ச ராமார்த்தே ராவணஸ்ய ச சித்திம் மே சம்விதாஸ்யந்தி தேவாசர்ஷிகணாஸ்த்விஹ ब्रह्मा स्वयंभूर्भगवान् देवाश्चैव दिशन्तु मे सिद्धिमग्निश्च वायुश्च पुरुहूतश्च वज्रभृत् वरुणः पाशहस्तश्च सोमादित्यौ तथैव च अश्विनौ च महात्मानौ मरुतः शर्व एव च सिद्धिं सर्वाणि भूतानि भूतानां चैव यः प्रभुः தாஸ்யந்தி மம யே சான்யே ஹ்யதிருஷ்டா பதிகோச்சராஹ. இங்கிருக்கும் காவல்காரர்கள் இந்த புனிதமான வனத்தை நிச்சயமாக நன்றாக பாதுகாத்து வருகிறார்கள். இங்கு காத்தும் வேகமாக வீசவில்லை. ராமருக்காகவும் ராவணனிடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளவும் நான் என் உடலை சிறிதாக்கிக் கொள்ள போகிறேன். சற்று மறைந்தும் இருக்க போகிறேன். உலகை சிருஷ்டித்த பிரம்மாவும் மற்ற தேவர்களும் எனக்கு காரிய சித்தியை கொடுக்கட்டும். அக்னி, வாயு, வஜ்ராயுதம் ஏந்திய இந்திரன், வருணன், பாசத்தை கையில் கொண்ட யமன், சோமனும் ஆதித்யனும் எனக்கு வெற்றியை கொடுக்கட்டும். மகாத்மாக்களான அஸ்வினி தேவர்களும் சப்த மருத்துக்களும் அப்படியே செய்யட்டும். எல்லா பூதங்களும் பூதங்களுக்கெல்லாம் பிரபுவும் என் கண்களுக்கு தென்படாத தேவர்களும் என் வழியில் இருப்பவர்களும் எனக்கு வெற்றியே கொடுப்பார்களாக. ததுன்னசம் பாண்டுரதந்தமவ்ரணம் சுசிஸ்மிதம் பத்ம பலாசலோச்சனம் திரக்ஷ்யே ததார்யா வதனம் கதான்வஹம் பிரசன்னதாராதிபதுல்ய தர்ஷனம் க்ஷுத்ரேன பாபேன நிருஷம் சகர்மணா सुदारुणालङ्कृतवेषधारिणा बलाभिभूता ह्यबला तपस्विनी कथं नु मे दृष्टिपतेऽध्यसा भवेत्. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 13 सर्गः. அந்த அழகான முகத்துடைய சீதாதேவியை, நிலா பிரகாசத்தை போல் சிறுநகையுடையவளை, வெண்மையான பற்களுடையவளை, செதுக்கிய மூக்குடையவளை, தாமரை இதழை போலிருக்கும் கண்கள் கொண்டவளை நான் எப்படி எப்பொழுது காணப்போகிறேனோ? பலவந்தப்படுத்தி பாவத்தை சம்பாதித்த ராவணனால் அபகரித்து மாறு வேஷதாரியால் கொண்டு போகப்பட்ட சீதாதேவியை, அந்த தபஸ்வினியை நான் எப்படி தேடுவேன் என்று பெருமூச்சு விட்டார் அனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 13ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். 14 सर्गः.
समुहूर्तमिव ध्यात्वा मनसा चादिगम्यताम् अवाप्लुतो महातेज प्राकारं तस्य विश्मनः स तु संहृष्टसर्वाङ्गः प्राकारस्थो महाकपिः पुष्पिताग्रान् वसन्तादौ ददर्श विविधान् ध्रुमान् सालान् अशोकान् भव्यांश्च चम्पकांश्च सुपुष्पितान् उद्दालकान् नागवृक्षांश्चूतान् कपिमुखानपि अथाम्रवनसञ्चन्नां लताशतसमावृतां ज्यामुक्त इव नाराच पुप्लुवे वृक्षवाटिकाम्. மகா தேஜஸ்வியான அனுமான் சீதாதேவியை மனதில் தியானித்துக் கொண்டு கோட்டை மதில் சுவரிலிருந்து குதித்து இறங்கினார். இங்கு கொஞ்சம் குனிந்து நின்றார் போல் வசந்த காலத்தில் மலரும் பூக்களையும் வெவ்வேறு மரங்களையும் பார்வையிட்டார். அசோக மரங்கள் நிறைந்த வனத்தில் நன்றாக பூத்து குலுங்கும் சம்பகம், நறுவிலி, நாகேஸ்வரம், மா, கபிமுகம் போன்ற பலவித மரங்களை கண்டார். பல பல கொடிகள், வில்லிலிருந்து பாயும் அம்புகளைப் போலும் நூற்றுக்கணக்கான மாந்தோப்புகளையும் பார்த்து கொண்டே அசோகவனத்தில் அவர் புகுந்தார். सप्रविश्य विचित्रां तां विहगैरभिनादितां राजतैकाञ्चनैश्चैव पादपैः सर्वतो वृतां विहगैर्मृगसङ्घैश्च विचित्रां चित्रकाननाम् उदितादित्यसङ्काशां ददर्श हनुमान् कपिः वृतां नानाविधैर्वृक्षैः पुष्पोपगफलोपगैः कोकिलैर्भृङ्गराजैश्च मत्तैर्नित्यनिषेवितां प्रहृष्टमनुजे काले मृगपक्षिसमाकुले मत्तबर्हिनसङ्घुष्टां नानाद्विजगणायुताम्. பறவைகளின் கூச்சல்களை கேட்டுக்கொண்டு வெள்ளி தங்கமயமான மரங்களால் சூழப்பட்ட காடுகளை பார்த்து கொண்டு இந்த விசித்திரமான தோப்புக்குள் சென்றார் அந்த வானர சிரேஷ்டர். அந்த வனம் உதய சூரியனைப் போல் பிரகாசித்துக் கொண்டு ஏராளமான பறவை மான் கூட்டங்களோடு நிறைந்திருந்தது. மரங்களில் பூக்களும் பழங்களும் இருக்க மதம் பிடித்த குயில்களும் வண்டுகளும் சுற்றி கொண்டே இருந்தன. இங்கு மயில்களும் பல்வேறு விலங்குகளும் பறவைகளும் உல்லாசமாக திரிவதைக் கண்டார் அந்த வானரர். மார்கமானோவராரோஹாம் ராஜபுத்ரீமநிந்திதாம் சுகப்பிரசுப்தான் விஹகான் போதயாமாஸ வானரஹ उत्पतिद्भिर्द्विजगणैः पक्षैः सालासमाहताः अनेकवर्णा विविधा मुमुचुः पुष्पवृष्टयः पुष्पावकीर्णः शुशुभे हनुमान् मारुतात्मजः अशोकवनिका मध्ये यथा पुष्पमयो गिरिः दिशः सर्वा प्रधावन्तं वृक्षषण्डगतं कपिः दृष्ट्वा सर्वाणि भूतानि वसन्त इति मे निरे वृक्षेभ्यः पतितैः पुष्पैरवकीर्णा पृथग्विधैः रराजवसुधा तत्र प्रमदेव विभूषिता. அரசகுமாரியும் தூயவளுமான சீதாதேவியை தேடும் பாதையில் அந்த சிரேஷ்ட வானரர் தூங்கிக் கொண்டிருந்த பறவைகளை எழுப்பிவிட்டார். தூக்கத்திலிருந்து எழுந்து பறந்த அந்த பட்சிகளின் ரெக்கைகள் மரங்களோடு உராசி பலவித புஷ்பங்கள் அந்த மரங்களிலிருந்து உதிர்ந்தன. அசோகவனத்தின் மத்தியில் இப்படி மலர்களால் மறைந்த அனுமான் புஷ்பமலையாக காட்சியளித்தார். அவர் மலர்களோடு இங்கும் அங்கும் தாவ அங்கிருந்த பிராணிகள் வசந்தனே வந்துவிட்டான் என்று நினைத்தன. மலர்கள் பூமியில் உதிர்ந்திருக்க பூமி தேவி ஒரு இளம் பெண்ணை போல் விளங்கினாள். तरस्विना ते तरवस्तरसाभिप्रकम्पिताः कुसुमानि विचित्राणि ससृजुः कपिना तदा निर्धूतपत्रशिखरा शीर्णपुष्पफलाद्रुमाः निक्षिप्तवस्त्राभरणा धूर्ता इव पराजिताः हनुमता वेगवता कम्पितास्तेन गोत्तमाः पुष्पपर्णफलान्याशु मुमुचुः पुष्पशालिनः
विहङ्गसङ्घैर्हीनास्ते स्कन्दमात्राश्रयाद्रुमा बभूवुरगमाः सर्वे मारुतेनेव निर्धुताः. அனுமான் அதிவேகத்தில் மரங்களின் மேல் தாவி செல்ல அந்த மரங்கள் பல வகையான மலர்களை மாரியாக பொழிந்தன. மர உச்சிகளோ பூ, இலை, பழம் என்று எல்லாவற்றையும் உதிர்த்த பின் சூதாட்டத்தில் சூதாடிகள் ஆடை ஆபரணம் எல்லாவற்றையும் தொலைத்தாற்போல் காட்சியளித்தன. அனுமானால் குலுக்கப்பட்டு பெரிய பெரிய மரங்களும் பூ, இலை, பழங்களை பூமியில் உதறி தள்ளி விட்டன. பறவைகளும் பறந்து சென்றுவிடவே மரங்கள் மொட்டையாக நின்றன. निर्धूतकेशी युवतेर्यथा मृदितवर्णका निष्पीतशुभदन्तोष्ठी नखैर्दन्तैश्च विक्षता तथा लाङ्गूलहस्तैश्च चरणाभ्यां च मर्दिता बभूवाशोकवनिका प्रभग्नवरपादपा महालतानां दामानि व्यधमत्तरसा कपिः यथा प्रावृषि विन्ध्यस्य मेघजालानि मारुतः. அனுமானால் இவ்வாறு கால், கை, வாலினால் மரங்கள் தாக்கப்பட்டதும் அந்த தோப்பே கொஞ்சம் களைப்படைந்து ஓஞ்சி இருந்தது போல் ஆயிற்று. பெரிய பெரிய மரங்களும் சோர்வடைந்து விட்டன. மழை காற்றில் எப்படி செடி கொடிகள் அசைந்தாடுமோ அப்படி அனுமானின் அதிவேகத்தால் அந்த பெருங்கொடிகள் ஆடின. सतत्रमनि भूमिश्च राजतीश्च मनोरमाः तथा काञ्चन भूमिश्च ददर्श विचरन् कपिः वापीश्च विविधाकाराः पूर्णा परमवारिणा महार्हैर्मणिसोपानैरुपपन्नास्ततस्ततः मुक्ता प्रवालसिकथा स्फाटिकान्तरकुट्टिमाः काञ्चनैस्तरुभिश्चित्रैस्तीरजैरुपशोभिताः पुल्लपद्मोत्पलवनाश्चक्रवाकोपकूजिताः नत्यूहरुतसङ्घुष्टा हंससारसनादिताः. அங்கும் இங்கும் அவர் தாவி செல்ல மணிபூஷணங்கள், வெள்ளி, தங்கத்தால் செதுக்கப்பட்ட பாதைகளை அந்த பெரும் வானரர் கண்டார். வெவ்வேறு வடிவங்களில் தடாகங்களும் அதன் படிகட்டுகள் விலை உயர்ந்த ரத்தினங்களால் அமைத்திருப்பதையும் அவர் கவனித்தார். இந்த நீர் தடாகங்களின் சுற்றிலும் முத்தும் பவழமும் நிரம்பிய மணலும் தடாகத்தில் அடியில் ஸ்படிகமயமான தரையும் தென்பட்டது. சக்கரவாக பறவைகளாலும் அன்னம், சரசம் முதலிய பறவைகள் இனிமையாக சப்தித்துக் கொண்டிருப்பதையும் அவர் பார்த்தார். दीर्घाभिर्द्रुमयुक्ताभिः सरद्भिश्च समन्ततः अमृतोपमतोयाभिः शिवाभिरुपसंस्कृता लता शतैरवतथा सन्तानकुसुमावृता नानागुल्मावृतघना करवीरकृतान्तराः ततोऽम्बुधरसङ्काशं प्रवृद्धशिखरं गिरिं विचित्रकूटं कूटैश्च सर्वतः परिवारितं शिलागृहैरवततं नानावृक्षैः समाकुलं ददर्श हरिशार्दूलो रम्यं जगति पर्वतम्. அந்த தடாகங்களின் கரைகள் தங்கத்தாலும் ஸ்படிகத்தாலும் இழைக்கப்பட்டிருந்தன. அமிர்தம் போல் நீர் நிறைந்த தடாகங்களின் கரைகளில் பெரிய மரங்கள் காணப்பட்டன. 1000 கணக்கான கொடிகளும் அசோக மரங்களும் அந்த இடம் முழுவதிலும் சிதறி கிடந்தன. புதர்கள் மண்டி கிடந்தன. இடைவெளியில் செவ்வரளிகள் பூத்திருந்தன. சற்று அப்பார் ஒரு மலை தென்பட்டது. கருநீர் மேகம் போல் காணப்பட்ட அந்த மலையில் பல்வேறு சிகரங்கள் இருந்தன. ஏராளமான குகைகளும் மரங்களும் கொண்ட அந்த விசித்திரமான மலையை பார்த்து வியந்தார் அந்த மகாவானவர். ददर्श च नगात्तस्मान् नदीं निपतितां कपिः अङ्कादिवसमुत्पत्य प्रियस्य पतितां प्रियां जले निपतिताग्रैश्च पादपैरुपशोभितां वार्यमानामिव क्रुद्धां प्रमदां प्रियबन्धुभिः पुनरावृत्ततोयां च ददर्श समहाकपिः प्रसन्नामिव कान्तस्य कान्तां पुनरुपस्थितां
तस्या दूरात् स पद्मिन्यो नानाद्विजगणायुताः ददर्श हरिशार्दूलो हनुमान् मारुतात्मजः. காமுகனின் மடியிலிருந்து மயங்கி விழும் மாதுவைப் போல் அந்த மலையிலிருந்து ஒரு ஆறு விழுவதைக் கண்டார் அந்த பெரும் வானரர். மலை முழுவதும் மரங்கள் இருக்க அதன் கிளைகள் இந்த நீரோட்டத்தில் மூழ்கி இருக்க ஒரு கோபக்கார பெண்மணி தன் நாயகனிடம் செல்லும் போது அவள் உறவினர்கள் அவளை தடுத்து நிறுத்துவதைப் போல் இருந்தது. நீர்க்குமிழிகளும் நாயகி தன் நாயகனுடன் சேருவதைப் போல் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. அங்கிருந்து சற்றே தூரத்தில் நீர் தடாகங்களும் அதில் தாமரைகளும் பலவித பறவைகளும் பார்த்தார் மாருதி. कृत्रिमां दीर्घिकां चापि पूर्णां शीतेन वारिणा मणिप्रवरसोपानां मुक्तासिकतशोभितां विविधैर्मृगसङ्घैश्च विचित्रां चित्रकाननां प्रासादैः सुमहद्भिश्च निर्मितैर्विश्वकर्मणां काननैर्कृत्रिमैश्चापि सर्वतः समलङ्कृताम् ये केचित्पादपास्तत्र पुष्पोपगफलोपगाः सच्छत्रा सवितर्दीका सर्वे सौवर्णवैदिकाः लताप्रतानैर्बहुभिः பூர்ணைஷ பகுபிர்விருதாம். ஹனுமான் அங்கு ஒரு நீளமாக அமைக்கப்பட்ட நடவாவிகள் குளிர்ந்த நீரால் நிறைந்து நவமணிகள் இழைத்த படிகளுடன் முத்துக்களின் பொடி மணலாக இருப்பதையும் கண்டார். பல்வேறு விலங்குகள் அங்கு வந்து போவதையும் சுற்றிலும் விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட பல அடுக்கு மாளிகைகளையும் அதை சுற்றி தோட்டங்களும் வனங்களும் இருப்பதை அனுமான் பார்த்தார். அங்கு இருக்கும் மரங்களிலோ ஏராளமான பூக்களும் பழங்களும் தென்பட்டன. சில மரங்களில் இலைகளும் கிளைகளும் பெரிய குடையைப் போல் படர்ந்து இருந்தன. அங்கு தங்கமயமான மேடைகளும் காணப்பட்டன. காஞ்சனீம் சிம்சுபாமேகாம் ததர்ஷ ஹனுமான் கபிஹி விருதாம் ஹேமமயீபிஸ்து வேதிகாபிஸ் சமந்ததஹ सोपश्यद्भूमिभागांश्च गर्तप्रस्रवणानि च सुवर्णवृक्षान् अपरान् ददर्श शिखिसन्निभान् तेषां द्रुमाणां प्रभया मेरोरिव दिवाकरः अमन्यत तदा वीरः काञ्चनोऽस्मीति वानरः तां काञ्चनैस्तरुगणैर्मारुतेन च वीजिताम् கிங்கினீஷத நிர்கோஷாம் திருஷ்ட்வா விஸ்மயமாகமத். வானர சிரேஷ்டர் அங்கு ஒரு சிம்சுபா மரத்தை பார்த்தார். அது முழுவதுமே இலைகளும் மற்ற கொடிகளோடும் சூழ்ந்து இருப்பதையும் அது சுற்றிலும் தங்க மேடைகளும் இருப்பதை கண்டார். பல இடங்களில் நீரோடைகளும் அதை சுற்றிலும் தீயைப் போல் பிரகாசிக்கும் மரங்களையும் கவனித்தார். இதையெல்லாம் பார்வையிட்ட வானரர் மனதில் நினைத்து கொண்டார், மேருமலை சூரியனின் ஒளியால் பிரகாசிப்பது போல் இந்த இடத்தின் காந்தியினால் நானும் பொன்னிறமாக பிரகாசிக்கிறேன். அங்கு நின்றவாறு அங்கிருந்து எழும்பும் விசித்திரமான ஒலியை கேட்டு வியந்தார் அனுமான். அந்த சிம்சுபா மரத்தை சுற்றிலும் இருக்கும் மரங்களில் மத்தியிலிருந்து காற்று வீசும்போது நூற்றுக்கணக்கான கொலுசுகளின் ஒலியைப் போல் கேட்டது. सपुष्पिताग्रां रुचिरां तरुणाङ्कुरपल्लवां तामारुह्य महाबाहु शिंशुपां पर्णसंवृताम् इतो द्रक्ष्यामि वैदेहीं रामदर्शनलालसाम् इतश्चेतश्च दुःखार्तां सम्पतन्तीं यदृच्छया अशोकवनिका चेयं दृढं रम्या दुरात्मनः चम्पकैश्चन्दनैश्चापि वकुलैश्च विभूषिता इयं च नलिनी रम्या द्विजसङ्घनिषेविता इमां सा राममहिषी ध्रुवमेष्यति जानकी. தோள் வலிமை கொண்ட அனுமான் அந்த சிம்சுபா மரத்தை ஏறினார். அந்த மர உச்சியில் பூக்களும் மொட்டுக்களும் இலைகளும் அடர்த்தியாக பிரகாசமயமாக இருந்தன. இந்த மர உச்சியிலிருந்து தேவி வைதேகியை ஒருவேளை பார்க்க முடியலாம். அவர் ராமருக்காக துக்கத்தில் ஏங்கிக் கொண்டிருப்பார் என்று எண்ணினார்.
சம்பகம், சந்தனம், மகிழம் முதலிய மரங்களால் அலங்கரிக்கப்பட்டு செழிப்பாகவும் அழகாகவும் இந்த அசோகவனம் அந்த தீயவனான ராவணனுடையதுதான். இங்கு இருக்கும் தாமரை தடாகம்தான் எவ்வளவு அழகு! இத்தனை வித பறவைகள் இங்கு வரும்போது நிச்சயமாக ராமரின் பட்டமகிழ்ச்சி ஜானகியும் இங்கு வரக்கூடும். சாராமாராம மகிஷி ராகவஸ்ய பிரியா சதி வனசஞ்சார குஷலா ध्रुवमेष्यति जानकी अथवा मृगशाबाक्षी वनस्यास्य विचक्षणा वनमेष्यति सार्येह रामचिन्तानुकर्षिता रामशोकाभिसन्तप्ता सा देवी वामलोचना वनवासे रता नित्यमेष्यते वनचारिणी वनेचराणां सततं नूनं स्पृहयते पुरा रामस्य दयिता भार्या जनकस्य सुता सती. அழகான ஜானகி ராமரின் பிரியமான மனைவிக்கு இந்த வனம் மிகவும் பிடித்து இருக்கும், அவசியம் வருவார் என்று யோசித்தார் அனுமான். ஆசையுடன் வராவிட்டாலும் ராமரின் மேல் அன்பு கொண்ட தேவி சீதா அவள் துக்கத்தை போக்கவாவது வருவாள். அழகான கண்களுடைய அந்த தேவி ராமரிடமிருந்து பிரிந்த சோகத்தில் இங்கு இந்த வனத்தில் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஜனகரின் புதல்வி ராமரின் பத்னிக்கு என்றைக்கும் காடுகளில் சஞ்சரிக்கும் பிராணிகள் மிகவும் பிடிக்கும். சந்தியா காலமனாஷ்யாமா ध्रुवमेष्यति जानकी நதீம் சேமாம் சிவஜலாம் சந்தியார்த்தே வரவர்ணினி तस्याश्चाप्यनुरूपेयमशोकवनिका शुभा शुभा या पार्थिवेन्द्रस्य पत्नी रामस्य सम्मता यदि जीवति सा देवी ताराधिपनिभानना आगमिष्यति सावश्यमिमां शिवजलां नदीम्. एवं तु मत्वा हनुमान् महात्मा प्रतीक्षमानो मनुजेन्द्रपत्नीम् अवेक्षमानश्च ददर्श सर्वं सुपुष्पिते पर्णघने निलीनः. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 14 सर्गः. ஜானகி சந்தியா காலத்து ஒளி வீசுபவள் இங்கு இருக்கும் புனிதமான நீரோடைகளில் சந்தியாவந்தனம் செய்ய அவசியம் வருவாள். மங்களகரமான சீதா தேவிக்கு, உலகநாயகன் ராமரின் பிரியமானவளுக்கு அசோகவனம் தான் தக்கமான இடம். அழகான சந்திரவதனம் கொண்ட தேவி உயிரோடும் இருக்கும் பட்சத்தில் இந்த மங்களகரமான நீரோடைக்கு வந்துத்தான் ஆக வேண்டும். இவ்வாறு பலவித யோசனைகளில் மூழ்கியிருக்கும் அனுமான் அந்த மர உச்சியில் இலைகளுக்கும் பூக்களுக்கும் நடுவில் மறைந்து சீதாதேவிக்காக காத்திருக்க தொடங்கினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 14வது சர்க்கம் சம்பூர்ணம். 15 सर्गः. सवीक्षमानस्तत्रस्थो मार्गमानश्च मैथिलीम् अवेक्षमानश्च महीं सर्वां तामन्ववैक्षत सन्तानकलताभिश्च पादपैरुपशोभितां दिव्यगन्धरसोपेतां सर्वतः समलङ्कृतां तां सनन्दनसङ्काशां मृगपक्षिभिरावृतां हर्म्यप्रासादसम्बाधां कोकिलाकुलनिस्वनां काञ्चनोत्पलपद्माभिर्वापीभिरुपशोभितां बह्वासनकुथोपेतां बहुभूमि கிருஹாயுதாம். அனுமான் அந்த மர உச்சியிலிருந்து தேவி மைதிலிக்காக நாலாபுரமும் சுற்றி பார்த்து பூமியில் தேடினார். பூமி முழுவதும் ஏராளமான கொடிகளும் புதர்களுமாக சிதறி கிடந்தன. அங்கு தெய்வீக மனம் வீசியது, அழகாக அலங்கரிக்கவும் பட்டிருந்தது. அந்த இடமே தேவர்களின் நந்தனவனம் போல் விளங்கிற்று. எல்லா பக்கங்களிலும் பல்வேறு விலங்குகளும் பறவைகளும் இருந்தன. பல அடுக்கு கட்டடங்களாலும் குயில் சத்தங்களாலும் சூழ்ந்து இருந்ததை கண்டார் அனுமான். நீர் தடாகங்களோ பொன்னிற தாமரைகளாலும் வெண் அரளிகளாலும் நிரம்பி கிடந்தன. பலவித ஆசனங்கள்
விரிப்புகளும் அநேக நிலவரைகளும் இருந்தன. सर्वर्तु कुसुमैरम्यां फलवद्भिश्च पादपैः पुष्पितानामशोकानां श्रिया सूर्योदयप्रभां प्रदीप्तामिव तत्रस्थो मारुतिः समुदैक्षत निष्पत्रशाखां विहगैः क्रियमाणामिवासकृत् विनिष्पतद्भिः शतशश्चित्रैः पुष्पावतंसकैः आमूलपुष्पनिचितैरशोकैः शोकनाशनैः पुष्पभारातिभारैश्च स्पृशद्भिरिव मेदिनीं कर्णिकारैः कुसुमितैः किंशुकैश्च सुपुष्पितैः. அழகான மரங்களும் அதில் பழங்களும் தொங்கிக் கொண்டிருந்தன. கதிரவனின் ஒளியினாலும் அசோக மரங்களின் பொன்னிற புஷ்பங்களாலும் அந்த இடமே ஜொலித்துக் கொண்டிருந்தது. அந்த பிரகாசமயமான அசோகவனத்தில் மரங்களிலிருந்து பட்சி கூட்டம் பறந்து சென்றுவிடவே அந்த மரக்கிளைகள் மொட்டையாக இருப்பதை பார்த்து வியந்தார் மாருதி. ஆயிரக்கணக்கான மலர்கள் கிளைகளிலிருந்து பூமியில் சிதறி கிடக்கவே அந்த அசோக மலர்கள் ஒரு விசித்திரமான குதூகலத்தை அளித்தன. பூத்த பூக்களின் பாரம் தாங்காமல் கிளைகள் பூமியை தொடுவது போல் சாய்ந்தன. கர்ணிகார மரங்களின் புஷ்பங்களும் கிம்சுகா மரப்பூக்களும் அந்த தோப்பையே முழுவதுமாய் பிரகாசித்தன. सदेश प्रभया तेषां प्रदीप्त इव सर्वतः पुन्नागा सप्तपर्णाश्च चम्पकोद्दालकास्तथा विवृद्धमूला बहव शोभन्ते स्म सुपुष्पिताः शातकुम्भनिभा केचित् केचिदग्निशिखोपमाः नीलाञ्जननिभा केचित् तत्राशोका सहस्रशः नन्दनं विविधोद्यानं चित्रं चैत्ररथं यथा अतिवृत्तमिवाचिन्त्यं दिव्यं रम्यं श्रियावृतं द्वितीयमिव चाकाशं पुष्पज्योतिर्गणायुतं पुष्परत्नशतैश्चित्रं पञ्चमं सागरं यथा सर्वर्तु पुष्पैर्निचितं पादपैर्मधुगन्धिभिः. அந்த தோப்பின் பிரகாசத்தில் அழகான மலர்ந்த புன்னை, சம்பகம், நறுவிலி போன்ற புஷ்பங்கள் தென்பட்டன. அந்த மரங்களின் வேர்களோ நன்றாக படர்ந்து இருந்தன. வேர்களும் பூக்களும் சேர்ந்த காட்சி மிக அற்புதமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான அசோக விருட்சங்கள் அங்கு வளர்ந்தன. அதில் சில மரங்கள் பொன்னை போலவும், சிலது நெருப்பை போலவும், சில மரங்களில் பூக்களே இல்லாதவை கூட இருந்தன. இந்திரலோகத்தின் நந்தனவனத்தை போலவும் குபேரனின் சைத்திர ரதத்தை போலவும் விளங்கியது அந்த அசோகவனம். இந்த தோட்டத்தில் இருக்கும் அழகோ, ஒளியோ, விஸ்தாரமோ வேறு எங்கும் காண முடியாது என்பது நிச்சயம். அங்கிருக்கும் பூக்கள் வானில் தென்படும் நட்சத்திரங்களைப் போலவும், சமுத்திரத்தில் கிடைக்கும் ரத்னங்களைப் போலவும் இருக்க, அனுமான் இது இரண்டாவது ஆகாயமோ அல்லது இரண்டாவது சமுத்திரமோ என்று நினைத்தார். அந்த மலர்களிலிருந்து வீசிய மனம் மிக ரம்யமாக இருந்தது. நானா நிநாதைருத்யானம் ரம்யம் மிருககணைர்த்விஜைः அநேக கந்த பிரவஹம் புண்ணியகந்தம் மனோரமம் शैलेन्द्रमिव गन्धाढ्यं द्वितीयं गन्धमादनम् अशोकवनिकायां तु तस्यां वानरपुङ्गवः सददर्शा विदूरस्थं चैत्यप्रासादमुच्छ्रितं मध्ये स्तम्भसहस्रेण स्थितं कैलासपाण्डुरं प्रवालकृतसोपानं तप्तकाञ्चनवेदिकं मुष्णन्तमिव चक्षुंषि தியோதமானமிவ ஸ்ரியா. வெவ்வேறு மிருக பட்சிகளின் சப்தங்கள் தோப்பு முழுவதும் ஒலித்தன. அந்த தெய்வீக மனம் வீசி மனதை மொத்தமும் திருப்தி அளித்தது. நறுமணம் கொண்ட மேரு பர்வதத்தைப் போல் விளங்கிய அசோகவனம் இரண்டாம் கந்தமாதன மலையைப் போல் இருக்க, அந்த வானர சிரேஷ்டர் அனுமான் சற்றே தூரத்தில் ஒரு பெரிய மதில்சுவரும் ஒரு மாளிகையில் 1000 கால் மண்டபத்தையும் அது கைலாச மலையைப் போல் பிரகாசமாய் இருப்பதையும் பார்த்தார்.
பவழத்தாலான படிகட்டுகள், உருக்கிய தங்கத்தால் மேடைகள், கண்களை பறிப்பது போல் சோபை, மிக உயரமாக ஆகாயத்தை தொடுவது போல் இருக்கும் மாளிகையை கண்டார் அனுமான். விமலம் பிராம்சுபாவத்வா துல்லிகந்தமிவாம்பரம் ததோ மலின சம்வீதாம் ராட்சசீபிः சமாவிருதாம் உபவாசகிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனः புனः ददर्श शुक्लपक्षादौ चन्द्ररेखामिवामलाम् मन्दं प्रख्यायमानेन रूपेण रुचिरप्रभाम् पिनद्धां धूमजालेन शिखामिव विभावसोः पीतेनैकेन संवीतां क्लिष्टेनोत्तमवाससा सपङ्कामनलङ्कारां विपद्मामिव पद्मिनीम् पीडितां दुःखसन्तप्तां परिम्लानां तपस्विनीं गृहेनाङ्गारकेनेव पीडितामिव रोहिणीम् अश्रुपूर्णमुखीं दीनां कृशामनशनेन च शोकध्यानपरां दीनां नित्यं दुःखपरायणां प्रियं जनमपश्यन्तीं पश्यन्तीं राक्षसीगणम् स्वगनेन मृगीं हीनां श्वगनाभिवृतामिव नीलनागाभयावेन्या जघनं गतयैकया नीलया नीरदापाये वनराज्या महीमिव सुखार्हां दुःखसन्तप्तां व्यसनानामकोविदां तां समीक्ष्य विशालाक्षीमधिकं मलिनां कृशाम्. அந்த சமயம் அவர் ஒரு பெண்மணியை கண்டார். அவள் ராட்சசிகளால் சூழ்ந்திருந்தாள். அழுக்கு படைந்த ஆடை அணிந்திருந்தாள். சோகமாக இருந்தாள். விரதங்களால் சோர்வடைந்திருந்தாள். அமாவாசைக்கு மறுநாள் தோன்றும் நிலவைப் போல் மெலிஞ்சிருந்தாள். பிரகாசமயமான உருவத்தில் ஒரு நெருப்பின் பொறியைப் போல் புகை சூழ்ந்திருப்பவள் போல் இருந்தாள். ஒரு அழகான பட்டு பீதாம்பரம், ஆனால் அழுக்கு படைந்த வஸ்திரம் தரித்து எந்தவித ஆபரணங்களும் இல்லாமல் தாமரை தடாகத்தில் தாமரையின்றி இருப்பது போலிருந்தாள். ஒரு தயக்கத்துடனும் மனதில் துக்கம் கொண்டிருப்பவளுமாக, சோர்வடைந்தவளாக, ரோஹிணி நட்சத்திரம் அங்காரக கிரகத்தால் பீடிக்கப்பட்டது போலவும், கண்களில் கண்ணீர் ததும்ப துக்கத்தில் மூழ்கியிருப்பவளைப் போலும், எல்லையில்லா சோகத்தில் ஆழ்ந்திருப்பவளாகவும், பிரியப்பட்ட பந்துக்களை பார்க்க இயலாமல் அரக்கிகளின் கூட்டத்தின் நடுவில் மான் தன் கூட்டத்திலிருந்து பிரிந்து நாய் கூட்டத்தின் மத்தியில் இருப்பவள் போலும், கருநாகம் போன்ற நீண்ட பின்னலுடையவளும், மழை காலத்துக்கு பிறகு இருக்கும் பூமியைப் போலும் இருந்த கூந்தலுடையவளுமாக இருந்தாள். அவளை பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷமும் இருக்க வேண்டியவள், வருத்தமே தெரியாதவள், ஆனால் துக்கத்தில் மூழ்கி இருப்பவளாக இருந்தாள். இந்த பெரிய கண்களுடையவளை, சோர்வடைந்த அழுக்கு துணிகளை தரித்திருப்பவளை கண்டதும் அனுமான் இவள்தான் சீதாதேவி என்று ஊகித்தார். தர்க்கயாமாச சீதேதி காரணைருபபாதிபிः க்ரியமானா ததா தேன ரக்ஷசா காமரூபிணா யதா ரூபா ஹி திருஷ்டா வை ததா ரூபேயமங்கனா பூர்ணச்சந்திரானனாம் சுப்ரூம் சாருவிருத்தபயோதராம் कुर्वन्तीं प्रभया देवीं सर्वावितिमिरादिशः तां नीलकण्ठीं बिम्बोष्ठीं सुमध्यां सुप्रतिष्ठितां सीतां पद्मपलाशाक्षीं मन्मथस्य रतिं यथा इष्टां सर्वस्य जगतः पूर्णचन्द्रप्रभामिव. சீதாதேவியை பார்த்து அனுமான் எண்ணினார். சீதாதேவியை அந்த ராட்சசேந்திரன் அபகரித்த போது அவளை எப்படி வர்ணித்தார்களோ அப்படி உருவம் கொண்டவளாக இருக்கிறாள் இந்த தேவி. முழு நிலவை போன்ற காந்தியுடைய முகமும், அழகான புருவங்களும், வட்டமாகவும் இருக்கும் மார்பங்களும் கொண்ட இந்த தேவி
எல்லா திசைகளிலும் தனது ஒளியினால் இருளில்லாமல் செய்கிறாள். மன்மதனின் துணைவி ரதிதேவியைப் போல் கரும் கூந்தலுடையவள், சிவந்த உதடுகள் உடையவள், கொடியிடையாள், தாமரை இதழைப் போல் கண்கள் உடையவளாக விளங்கினாள் சீதாதேவி. முழு நிலவின் ஒளியைப் போல் எல்லோருமாலும் விரும்பப்படுபவள் இவள். அவளுடைய அழகான உருவத்தை கொண்டு பூமியில் ஒரு தபஸ்வினியைப் போல் அமர்ந்திருந்தாள் அந்த தேவி. பூமௌ சுதனுமாசீனாம் நியதாமிவ தாபசீம் நிஸ்வாசபகுளாம் பீரும் புஜகேந்திரவதூமிவ शोकजालेन महता विततेन न राजतीं संसक्तां धूमजालेन शिखामिव विभावसोः तां स्मृतिमिव सन्दिग्धां वृद्धिं निपतितामिव विहतामिव च श्रद्धां माशां प्रतिहतामिव सोपसर्गां यथा सिद्धिं बुद्धिं सकलुषामिव அபூதேனாபவாதேன கீர்த்திம் நிபதிதாமிவ. கொஞ்சம் பயந்த சுபாவமாக தென்பட்ட தேவி துக்கத்தில் ஒரு சோக வலையில் பிடிபட்ட பெண்ணாகத்தை போல் அடிக்கடி பெருமூச்சு விட்டாள். நெருப்பை புகை சூழ்ந்திருப்பது போல், பழமையான ஒதுக்கப்பட்ட ஒரு நூலை போல், அழிக்கப்பட்ட செல்வத்தை போல் காட்சி அளித்தாள் அவள். நம்பிக்கை இழந்தவளாக, ஆசை நிராசையாக மாறியது போல், வெற்றி பெறாதவளாய்ப்போல், கலங்கிய அறிவு போலும் தோன்றினாள் அவள். பொய்யான குற்றச்சாட்டினால் அழிக்கப்பட்ட கீர்த்தியை போலும் இருந்தாள் அவள். ராமோ பரோத வியதிதாம் ரக்ஷோ ஹரணகர்ஷிதாம் அபலாம் மிருகசாபாக்ஷீம் வீக்ஷமானாம் ததஸ்ததஹ बाष्पाम्बुपरिपूर्णेन कृष्णवक्राक्षिपक्ष्मना वदनेन प्रसन्नेन निश्वसन्तीं पुनः पुनः मलपङ्कधरां दीनां मण्डनार्हाममण्डितां प्रभां नक्षत्रराजस्य कालमेधैरिवावृतां तस्य सन्दिदिहे बुद्धिर्मुहुः सीतां निरीक्ष्यतु ஆம்ராயானாம யோகேன வித்யாம் பிரசிதிலாமிவ. ராமரிடமிருந்து பிரிந்து ராட்சசர்களின் மத்தியில் இருப்பதினால் மிகவும் சோர்வடைந்துள்ளாள். மான் கண்களை கொண்ட சீதாதேவி கரு இமைகளை கொண்டவள், கண்களில் நீர் நிறைந்து சற்று நடுங்கும் பார்வையுடன் அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள். அழுக்கு படைந்த ஆடையில் ஆபரணங்களுக்குரியவள், ஆனால் ஏதும் தரித்து கொள்ளாமல் முள்நிலவு கருமேகங்களால் சூழ்ந்து ஒளி குறைந்த வண்ணம் இருந்தாள். அனுமான் சீதையை மீண்டும் மீண்டும் உற்று பார்த்தார். அவர் சந்தேகங்கள் தீரும் வரை பார்த்தார். மறந்து போன கல்வியை எப்படி ஞாபகப்படுத்திக் கொள்வோமோ அப்படி சீதையை தீர பார்த்தார் அனுமான். துக்கேன புபுதே சீதாம் ஹனுமானலங்கிருதாம் संस्कारेण यथा हीनां वाचमर्थान्तरं गतां तां समीक्ष्य विशालाक्षीं राजपुत्रीमनिन्दितां तर्कयामास सीतेति कारणैरुपपादिभिः वैदेह्यायानि चाङ्गेषु तदा रामोऽन्वकीर्तयत् तान्याभरणजालानि शाखाशोभिन्यलक्षयत् सुकृतौ कर्णवेष्टौ च श्वदंष्ट्रौ च सुसंस्थितौ मणिविद्रुमचित्राणि हस्तेष्वाभरणानि च. மிக பெரிய வருத்தத்துடன் ஆபரணம் இன்றி இருக்கும் சீதையை அடையாளம் கண்டுபிடித்தார் அனுமான். எப்படி மொழிப்புலமை இல்லாததால் தவறான பொருளை கூறும் சொல் இருக்குமோ, அலங்காரமில்லாத சீதையை மிகவும் கஷ்டப்பட்டு உறுதி செய்து கொண்டார். அந்த விசாலமான கண்கள் கொண்ட பெண்ணை பார்த்து எல்லா விவரங்களையும் கவனித்த பிறகு இது நிச்சயமாக சீதாதேவிதான் என்று உறுதி கொண்டார் அவர். வைதேகி போட்டிருக்கும் ஒரு சில ஆபரணங்கள் ராமர் அவரிடம் சொன்னதுவே. அது அவளை சோபித்தன. காது குண்டலங்களும் ஸ்வதம்சங்களும் அழகாக செதுக்கப்பட்டிருந்தன. கைகளில் மணிபூஷணங்களுடனும்
பவழங்களுடனும் அடையாளங்கள் இருந்தன. श्यामानि चिरयुक्तत्वात् तथा संस्थानवन्ति च तान्येवैतानि मन्येऽहं यानि रामोऽन्वकीर्तयत् तत्र यान्यवहीनानि तान्यहं नोपलक्ष्ये यान्यस्यानावहीनानि तानि मानि न संशयः पीतं कनकपट्टाभं स्त्रस्तं तद्वसनं शुभम् उत्तरीयं नगासक्तं तदा धृष्टं प्लवङ्गमैः भूषणानि च मुख्यानि धृष्टानि धरणीतले अनयैवापविद्धानि स्वनवन्ति महान्ति च इदं चिरगृहीतत्वाद्वसनं क्लिष्टवत्तरम् तथापि नूनं तद्वर्णं तथा श्रीमध्यते तरत्. அனுமான் மீண்டும் யோசித்தார். ராமரால் வர்ணிக்கப்பட்ட ஆபரணங்கள்தான் இவை. சிலது அவள் இங்கு வரும் வழியில் விட்டெறிந்தாள். நகைகள் கழற்றி எரியப்படாதவைதான் இவள் அங்கத்தில் காண்பவை. இதை அடுத்து அவள் தரித்திருக்கும் பீதாம்பர நிறத்தில் உள்ள மேலாடையை கவனித்தார். அழகான ஒலியை எழுப்பும் சில நகைகளை அவள் தரையில் போட்டிருப்பதையும் அவர் கவனித்தார். நீண்ட நாட்களாக போட்டிருப்பதனால் அவள் போட்டிருக்கும் வஸ்திரம் அழுக்கு படைந்துள்ளது. அப்பொழுதும் அதன் அழகு அப்படியே இருக்கிறதே. இயம் கனகவர்ணாங்கி ராமஸ்ய மகஷி பிரியா பிரனஷ்டாபி சதி யாஸ்ய மனசோ ந பிரனஷ்யதி இயம் சாயத்கிருதே ராமஸ்சதுர்பிः பரிதப்யதே காருண்யேனான்ருஷம்ஸ்யேன சோகேன மதனேன ச ஸ்திரீ பிரனஷ்டேதி காருண்யாதாஸ்ரிதேத்யான்ருஷம்ஸ்யதः பத்னி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேன ச. பொன்னிறமுடையவள், ராமருக்கு பிரியமானவள், அவர் மனதிலிருந்து அகலவில்லை. இவள் நிச்சயமாக ராமர் யாருக்காக 4 விதமாக தவிக்கிறாரோ, இரக்கம், உருக்கம், சோகம், காமம் என்று அவளேதான் இந்த தேவி. தன்னை சேர்ந்த தேவியை காப்பாற்றாமல் விட்டுவிட்டேனே என்ற இரக்கம், அண்டியவர்களை காப்பது என்ற பிரதிகை தவறிவிட்டதே என்ற உருக்கம், அக்னி சாட்சியாக மணந்தவளை இழந்தேனே என்ற சோகம், பிரிய நாயகியை பிரிந்து இருக்கிறேனே என்ற காமம். अस्या देव्यां यथा रूपमङ्ग प्रत्यङ्ग सौष्ठवम् रामस्य च यथा रूपं तस्येयमसिते क्षणा अस्या देव्या मनस्तस्मिंस्तस्य चास्यां प्रतिष्ठितम् तेनेयं स च धर्मात्मा मुहूर्तमपि जीवति दुष्करं कृतवान् रामो हीनो यदनया प्रभुः धारयत्यात्मनो देहं न शोकेनावसीदति दुष्करं कुरुते रामो ययिमां मत्तकाशिनीं विना सीतां महाबाहुर्मुहूर्तमपि जीवति एवं सीतां तदा दृष्ट्वा हृष्टः पवनसम्भवः जगाम मनसा रामं प्रशशंस च तं प्रभुम्. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 15 सर्गः. இந்த கரு இமைகள் கொண்ட அழகான உருவம் கொண்ட தேவி சீதா ராமரின் அழகுக்கும் அமைப்புக்கும் தகுந்தவள்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் பொருத்தமானவரே. சீதா தேவியின் மனது ராமரின் மேலும் அவர் மனது இவள் மேலும் நிலைத்திருக்கிறது. ஆகையால் தான் இருவரும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். பிரிந்திருந்தும் ராமர் தன் உடலை இன்னும் போக்கவில்லையே. மகாபலசாலியான ராமர் இந்த அழகு படைத்த தேவி சீதாவிடமிருந்து பிரிந்து இருப்பதுதான் எவ்வளவு கடினமான காரியம் என்றெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு சீதையை பார்த்ததும் அனுமான் வாயுபுத்திரன் மகிழ்ச்சி அடைந்து ராமரை கொண்டாடவும் செய்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 15ஆம் சர்க்கம் சம்பூர்ணம்.